Hi friends, welcome to Senthen lifestyle. இன்றைக்கி நம்ம சேனலில் வந்துட்டு நம்ம வீட்டில் உள்ள முக்கியமான ப்ராப்ளமுக்கு வந்துட்டு இந்த வீடியோ மூலமாக நான் உங்களுக்கு வந்துட்டு ஒரு சொல்யூஷன் சொல்ல போகிறேன். வாங்க இப்போ அது என்னென்னு பார்க்கலாம். இப்போ வந்துட்டு சம்மர் ஆரம்பிச்சிட்டதுனால நம்ம வீட்டுக்குள்ளே வந்து சின்ன சின்ன பூச்சிகள், அதுக்கப்புறம் வந்து சுள்ளெரும்பு அதெல்லாம் வந்துட்டு உள்ளே வரும். அதே சமயத்தில் வந்து பல்லி, கரப்பாம்பூச்சி அதெல்லாமே உள்ளே வரும். இந்த மாதிரி வந்து நம்ம வீட்டுக்கு வர்ற அலையா விருந்தாளிகளை வந்து எப்படி நம்ம வீட்டை விட்டு ஓட விரட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு இந்த மாதிரி வந்துட்டு ஒரு சின்ன பாத்திரத்தில் வந்துட்டு ஒரு 2 டம்ளர் அளவுக்கு வந்து தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் வந்துட்டு ஒரு 2 டீஸ்பூன் கிட்ட வந்து லெமன் ஜூஸ் விட்டுக்கலாம். லெமன் ஜூஸ் வந்து சேர்த்ததுக்கப்புறம் நம்ம முகத்துக்கு போடுறோம் பார்த்தீங்களா டாக்கம் பவுடர், ஏதாச்சும் ஒரு பிராண்டு வந்து நீங்கள் என்ன பிராண்ட் யூஸ் பண்ணுறீங்களோ அது வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம பாத்திரம் வளர்க்குறதுக்காக யூஸ் பண்ணுற விம் லிக்விட் இருக்கும் பார்த்தீங்களா, அது வந்து கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம வந்து ஒரே ஒரு சூடம் வந்து நான் வந்து நுணுக்கி போட்டுக்கிறேன். சூடம் வந்து நுணுக்கி சேர்த்தாச்சுங்க. நல்லா வந்துட்டு நம்ம கையை வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம இதில் வந்து லைட்டாக வந்து உப்பு சேர்த்துக்குவோம். உப்பு வந்து நல்ல ஒரு ஆன்டி ஆக்சிடெண்ட்டாக இருக்கும். அதுவும் இல்லாமல் அழுக்கு எல்லாமே வந்து சீக்கிரம் நீக்கிட்டு வந்துடும். அதுக்காக இந்த லிக்விடை வந்து இந்த மாதிரி வந்து அடுப்பு மடியில் வந்து நான் தெளித்து விட்டுக்கலாங்க. என்கிட்ட வந்து ஸ்ப்ரே பாட்டில் இல்லை, உங்ககிட்ட வந்து ஸ்ப்ரே பாட்டில் இருந்ததுன்னா அதில் ஊற்றி நல்லா வந்துட்டு எல்லா இடத்துலையும் வந்து படுற மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். இது அடுப்பு மடியில் மட்டும் இல்லைங்க, இந்த மாதிரி வந்து கிச்சனில் இருக்கிற வால் டைல்ஸில் எல்லாத்துலேயுமே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கிட்ட அப்படியே விட்டுருவோங்க. இப்போ வந்து 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இது நல்லா வந்து எல்லாமே ஊறிடுச்சுங்க. இதில் உள்ள அழுக்கு எல்லாமே அதுவும் எடுத்துகிட்டு வந்துடும். அதுவும் இல்லாமல் நம்ம இதில் சேர்த்துக்கிற இன்க்ரீடியன்ஸோட ஸ்மெல்னாலேயே வந்துட்டு எந்த ஒரு பூச்சியுமே உள்ளே வராது. அதே சமயம் நம்மளோட கிச்சன் வந்து எப்போவுமே நல்லா நீட்டாக இருக்குங்க. இப்போது இதை வந்துட்டு ஃபுல்லாக ஒரு நல்ல ஒரு ஈரமான கிளாத் வச்சு எல்லாமே நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், நான் இதெல்லாம் வந்து கொஞ்சம் அழுத்தி துடைக்கவே அதில் உள்ள அழுக்கெல்லாம் வந்துட்டு ஊறி வருது. இந்த மாதிரி வந்து ஒரு வாரத்தில் ஒரு வாட்டி நம்ம வந்து க்ளீன் பண்ணும்போது நம்ம கிச்சனில் வந்து எப்போவுமே அழுக்குங்கிறதே இருக்காதுங்க. இந்த 2 டைல்ஸுக்கு இடையில உள்ள அழுக்கு வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு நான் இன்னொரு வீடியோவை வந்து அப்லோட் பண்ணுறேன். இந்த ஒரு சொல்யூஷனை வச்சு நீங்கள் வந்து உங்கள் கிச்சனில் உள்ள எல்லா இடமே வந்து ஃபுல்லாகவே வந்து க்ளீன் பண்ணி வச்சுக்கலாங்க. பாத்திரம் வைக்கிற செல்ஃபு, அப்புறம் வந்து மளிகை ஜாமானில் அடுக்கி வைக்கிற செல்ஃபு எல்லாமே வந்து நம்ம வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். நம்ம மளிகை ஜாமான் வந்து அடுக்கி வைக்கிற இடத்துலையும் வந்து குட்டி குட்டி எறும்பு வர்றதுக்கு வந்து சான்ஸ் இருக்குங்க. அந்த இடத்துலையுமே வந்து இந்த மாதிரி லிக்விட் வந்து ப்ரிப்பேர் பண்ணி லைட்டாக வந்து அப்ளை பண்ணிவிட்டு மளிகை ஜாமான்லாம் வந்துட்டு நம்ம ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா அதில் எந்த ஒரு பூச்சியுமே வந்து அண்டாது. நான் இப்போ அதே சொல்யூஷனை வச்சு அடுப்பு எல்லாமே வந்து க்ளீன் பண்ண போகிறேங்க. நான் இது ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட வந்து எடுத்து காணிக்கிறேன் பாருங்கள். நான் வந்து இந்த பக்கம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு பாத்திரங்களாம் எடுத்து வச்சுட்டு இங்கே பாருங்கள் அடுப்பு எவ்வளோ நீட்டாக இருக்குது அப்படின்னு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.